இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இறால் கருவாடு வறுவல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். பாத்திரம் ஹீட் ஆன உடனே அந்த கருவாடை வந்து போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா முறுவலாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா பார்த்தாலே தெரியும், நமக்கே தெரியும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா உடையும். நல்லா 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் 5 பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், 2 வெங்காயம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல கருவாடு, அதை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி வச்சுக்கணும். மஞ்சப்பொடி நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு இந்த கருவாடில் வந்து சப்போஸ் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம். ஒரு சில கருவாடில் வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டு 2 டைம் அதே மாதிரி தெளித்து விட்டு நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அந்த கருவாடு வந்து வெந்திருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரை பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை வந்து ரசத்துக்கு சாப்பிட்லாம், ப்ளஸ் பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம், வேறு என்னத்துக்கெலாம் சாப்பிட்லாம், தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், பார்க்க டேஸ்டியாக இருக்கும், நல்லா முறுவலாக இருக்கும்.